Namaskaram and welcome to the 19th episode of Margali Mornings with Layamradam. We shall continue reminiscing our Andal Tirkalyanam. Periyalvar did not have any kids of his own. He cuddled the baby close to his heart, the baby that he found under the tulsi bush. He showered all his love and affection on Godai. Along with food and water, Periyalvar also fed Krishna Bhakti to Godai. He would always tell Godai about Krishna and his Leelas. When Periyalvar told Godai that little Krishna lifted the big mountain Govardhana with his single finger, Godai felt as if she was standing under the Govardhana along with Krishna and Gopikas. When Periyalvar told that Krishna showed the entire world in his mouth, Godai felt like she was being inside Krishna's mouth. Godai's mind was always occupied with Krishna only. Due to her influence, even her pet parrot would always call Krishna Tirupavai. நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமஹா. நான் ஸ்ரீநிதி. வடபத்ரசேனரையும் கோதை நாச்சியாரையும் சேவித்து வணங்கி இன்று திருப்பாவை பாசுரம் 19. தள்ளங்கு தக்கதிக்கு தக்கததி கிட்டதும் தா கிட்ட தக்க ஜம் தரித்தா தது கிட்ட தக்க தத்த கிட்ட தக்க ஜம் தரித்தை தது கிட்ட தக்க குத்து விளக்கெரிய கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி தக்கஜம் குக்குஜம் தக்கஜம் குக்குஜம் தாத்தை கொத்தலர் பூங்குழல் நப்பினை சொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாழ்த்திரவாய் தளங்கு தாம் தளங்கு தெய்திக்கு தக்கத்தாம் கெட்ட ஜம்மி தடங்கண்ணீனாய் நீ உன் மணலனை எத்தனை போதும் துயில்நழ ஓட்டாய் கண் கரித்த தன தத்தக்க ததி உததிமி தஜனு ததிமி ததக்க ததி உததிமி எத்தனை ஏலும் பிரிவார் செல்லாயாள் தத்துவம் அன்று தகவேலுரெம்பாவாய் தக்கிட திக்கிட தரிக்கிடதாம் திக்கிட தக்கிட தரிக்கிடதாம் தக்கு திக்கு ரக்கிட்ட தொம் கிட்ட கிட்ட கிடன் டன் தீ கிட்டத்தக்க திக்கிட்டாம் ரத்தத்தாம் ரத்தத்தாம். இப்பாசுரத்தின் விளக்கம். பஞ்சசேனம் என்பது அன்னத்தின் தூரிகை, இலவம் பஞ்சு பூக்கள், கோரைப்புல், மயில் தூரிகை ஆகிய 5 வகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியுடன் மார்பை மீது தலை வைத்து தூங்குகிறானாம் கண்ணன். எழுவானா? அவள் தான் எழுவிடுவாளா? அதனால் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் தாயே, அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ. எங்களுக்கு அவள் வாயாள் நன்றாயிருங்கள் என்று ஆசீர்வாதத்தை கிடைத்தால் போதும் என்கிறார்கள். நன்றி, வணக்கம்.